மலக்கா பேசுற கீதா. மனசே சரியில்லக்கா. என்னாச்சு? கையில சுத்தமா பணம் எதுவும் இல்ல. இந்த மாச குடும்பத்தை நடத்த வேற ரொம்ப சங்கடமா இருக்குதுக்கா. அதான் என்ன பண்றதுன்னு புரியல. அதுதான் கீதா, நம்ம கிட்ட பணம் இருக்கும்பொழுதே ம், எது அத்தியாவசியமான தேவைகள், எது ம், அத்தியாவசியம் இல்லாத தேவைகள் சொல்லி பிரிச்சு ம். கணக்கு போட்டு குடும்பத்தை நடத்தணும். ஓ. அதுல ஏதாவது ஒரு அமௌண்ட் எடுத்து சேமிப்புன்ற ஒரு கணக்குல நம்ம எடுத்து வைக்கணும். ம். சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஆமாக்கா. அதுதான் இந்த மாதிரி அவசர காலத்துல அந்த அமௌண்ட் பெரிய தொகையா நம்ம உதவி செய்யும் தெரியுமா? அடடா, இந்த உண்மை தெரியாம போச்சே. வேதத்துல கூட ஒரு வசனம் இருக்குதுக்கா. நீதிமொழிகள் 30 அதிகாரம் 25 சொல்லிருக்கு. அற்பமான ஜந்துவாய் இருந்தும் கோடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும்னு சொல்லப்பட்டிருக்குதுக்கா. ஒரு எறும்புக்கு இருக்கிற குணம் கூட எனக்கு இல்லாம போச்சே. அதை விட ஒரு பெரிய விஷயம், வசனத்தை அறிந்தும் செயல்ல காட்டாம போயிட்டேனே. இப்பவாச்சும் அதை புரிஞ்சு நடந்துக்கும். ஆமாக்கா, இனிமேல் நான் தப்பு செய்ய மாட்டேன். ஆமா பிள்ளைகளா, நீங்க கூட கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து நிறைய காரியத்துல நம்ம அதை செயலாக்காம போயிடுறோம். அதே நேரத்துல சேமிச்சு வைக்கவும் மறந்துடாதீங்க. God bless you all. மலக்கா பேசுற கீதா. மனசே சரியில்லக்கா. என்னாச்சு? கையில சுத்தமா பணம் எதுவும் இல்ல. இந்த மாச குடும்பத்தை நடத்த வேற ரொம்ப சங்கடமா இருக்குதுக்கா. அதான் என்ன பண்றதுன்னு புரியல. அதுதான் கீதா, நம்ம கிட்ட பணம் இருக்கும்பொழுதே ம், எது அத்தியாவசியமான தேவைகள், எது ம், அத்தியாவசியம் இல்லாத தேவைகள் சொல்லி பிரிச்சு ம். கணக்கு போட்டு குடும்பத்தை நடத்தணும். ஓ. அதுல ஏதாவது ஒரு அமௌண்ட் எடுத்து சேமிப்புன்ற ஒரு கணக்குல நம்ம எடுத்து வைக்கணும். ம். சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஆமாக்கா. அதுதான் இந்த மாதிரி அவசர காலத்துல அந்த அமௌண்ட் பெரிய தொகையா நம்ம உதவி செய்யும் தெரியுமா? அடடா, இந்த உண்மை தெரியாம போச்சே. வேதத்துல கூட ஒரு வசனம் இருக்குதுக்கா. நீதிமொழிகள் 30 அதிகாரம் 25 சொல்லிருக்கு. அற்பமான ஜந்துவாய் இருந்தும் கோடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும்னு சொல்லப்பட்டிருக்குதுக்கா. ஒரு எறும்புக்கு இருக்கிற குணம் கூட எனக்கு இல்லாம போச்சே. அதை விட ஒரு பெரிய விஷயம், வசனத்தை அறிந்தும் செயல்ல காட்டாம போயிட்டேனே. இப்பவாச்சும் அதை புரிஞ்சு நடந்துக்கும். ஆமாக்கா, இனிமேல் நான் தப்பு செய்ய மாட்டேன். ஆமா பிள்ளைகளா, நீங்க கூட கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து நிறைய காரியத்துல நம்ம அதை செயலாக்காம போயிடுறோம். அதே நேரத்துல சேமிச்சு வைக்கவும் மறந்துடாதீங்க. God bless you all.